தைரியமா இரு. நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்க எதிர்காலத்தை நினைச்சு இப்ப இருக்கிறதே இவ்வளவு பாடு உபத்திரவம், இனி என்ன நடக்க போதும் தெரியாம பயந்து போயிருக்கிறீங்களா? தைரியமா இருப்பது எப்படி தெரியுமா? ஒரு சின்ன சிம்பிள், ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு கதையை நான் சொல்றேன். தாவீதுன்னு ஒரு பெரிய ஒரு பையன், வாலிபன். அவன் பிற்காலத்தில் ராஜா மாட்டாது, ரெண்டாவது காரியம். ஆனா வாலிபனா சின்ன பையனா இருக்கும்போது அவன் காட்டுல இருக்கிறான். ஆடு மேய்க்க விட்டுருக்காங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு சாதா என்ன செய்வாங்க? அதிக படிப்பு வேணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாதா என்ன படிப்பு அறிவு இருந்தாலும் இல்லைன்னா ஆடு மேய்க்கலாம் யாரும் போலாம். ஒரு ஆடு திடீர்னு காணாம போகுது. அந்த ஒரு ஆட்டுக்காண்டி தேடி வராரு இந்த தாவீது. வரும்போது ஒரு பெரிய சிங்கம் ஆடை கொல்லதுக்கு நிக்குது. ஒரு ஆட்டுக்குட்டிக்காண்டி ஒரு சிங்கத்தையே அவர் என்ன செய்யறாரு? அவர் கொண்டு வந்து கம்பது அடிச்சே கொண்டுறாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அது பாஞ்சிட்டுனா நம்ம ஜீவனே போயிடும். அப்படி அதை யோசிக்கல, தைரியமா என்ன செய்யறாரு? ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. சிங்கத்தை கொண்டு போட்டுட்டாரு. அல்லேலூயா. அதே போல அதுபோல ஒரு தடவை கரடி வருது தன்னுடைய மந்தையில் அவ்வளவு ஆடுகளுக்கு விரோதம் எழும்புறதுக்கு. அந்த கரடியா அடிச்சே விரட்டி போட்டுட்டாரு. அல்லேலூயா. அதே போல உலகத்துல இவ்வளவு கோடிகள், 1000 கோடி லட்சம் கோடி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி கெத்தா அடுத்த நாட்டுல அங்கங்க போறாங்க, செட்டில் ஆகுறாங்க, பல லட்சம் கோடியில இருக்கிறாங்க. அவங்களாம் சாகல. ஆனா ஒரு சின்ன கடன் பாரத்துக்காக 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் கடன்காரருக்காக என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய மார்க்கம் அப்படி இப்படி சொல்றவங்க சொந்த குடும்பத்தாரே உதவி செய்யாம 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கும் கடன் வாங்கி லோன் கட்டுறதுக்கு 50,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் இல்லைன்னு சொல்லி என்ன செய்றாங்க? தற்கொலை பண்றாங்க. இனி ஏதோ ஒரு வார்த்தை தாங்க முடியல, தற்கொலை பண்றாங்க, சாகுறாங்க. அல்லேலூயா. ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலை. அடுத்து யாரும் என்ன சொல்லிடுவாங்களோ? கடவுள் நினைச்சா மட்டும்தான் நம்ம எதுவும் செய்ய முடியும். மீதி எல்லாம் ஏதாச்சும் நம்ம மனசை வேதனைப்படுத்துவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை சரீரத்தை துன்பப்படுத்த வேதனைப்படுத்துவாங்க. ஏசப்பா சமுத்திரம் மட்டும் நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்து பாருங்க. காலையில 4 மணி 5 மணி ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது மாறும். ஆனா நம்ம எதுவுமே செய்யாம நமக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்குன்னா அது 7 ஜென்மத்தில் நடக்குன்னு சொன்ன மாதிரி நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளா நம்ம அவரை நெருங்க அவர் நமக்கு அற்புதங்களை, அடையாளங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறாரு. அல்லேலூயா.